இன்னைக்கு மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஜூனியர் மெஸ்ல இருக்கேன். ஜூனியர் மெஸ் ஜூனியர் குப்பனாவுடைய ஒரு புதிய அங்கம். இந்த ஜூனியர் மெஸ்ல வந்து ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. புதுசா ஏதாவது பண்ணலாமே அப்படின்ட்டு இந்த பாட்டும் மியூசிக்கும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? எஸ்பெஷலி இந்த பாட்டு மியூசிக்கும் சேரும் பொழுது நம்ம ஊருடைய ஃபோக் சிங்கிங் இருக்குல்ல, ரைட்? நம்ம ஊர் ஃபோக்னா இது, நம்ம சென்னையுடைய ஃபோக் இது கானா. ஸோ கானா நைட்ஸ்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரோம். அதே மாதிரி இன்னைக்கு புதுசா நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. வாங்க உள்ள பார்க்கலாம். ஸோ மெஸ் கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும்ல, மெஸ்ஸுங்கிறது வந்து ஃபிக்ஸ் சர்விங்காக இருக்கும், லிமிட்டெட் வெரைட்டி ஆஃப் மெனு இருக்கும். போய் உட்காந்த உடனே பசியில் உட்காந்து டக்குன்னு சாப்பாடு போட்டு நம்ம பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு எஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான மெஸ் செட்டப். பெஞ்ச் கடை, இது நம்ம பெஞ்ச் கடை. முக்கியமான புள்ளிகள் இருக்காங்க. வாங்க. ஹலோ அண்ணா, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கண்ணா. பேர் பாண்டியன். பாண்டியன், அப்படியே உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. அருண்தாஸ். ஆமா, இவங்க அருண்தாஸ் தான் வந்து எல்லாமே இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிறாரு. வர கஸ்டமர்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுத்தி அனுப்புறதுல இவர் அச்சிக்க முடியாது. செமையா இருக்கும். எஸ்பெஷலி நீங்க வந்து இந்த பரோட்டாவோட வெஜ் கிரேவியா இருந்தாலும் சரி, நான்வெஜ் கிரேவியா இருந்தாலும் சரி, செமையா இருக்கும். அதே மாதிரி பிரியாணி ஆகட்டும், மீல்ஸ் ஆகட்டும், எவ்ரிதிங் இஸ் ஸ்பெஷல். ஓகே, நல்ல பசியா வந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா சூப்பர்பா நம்ம ஊர்ல வந்து பெஞ்ச் கடையில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு மேட்ரு இங்க வந்து அனுபவிக்கலாம் நீங்க. ஸோ அடுத்ததான் இங்க இதுல சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கோம். பள்ளிப்பாளையம் சிக்கனை கண்டுபிடிச்சதே நம்ம தானுங்க அப்படின்னு ஒரு லைன் போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து இன்வென்டட் பை ஜூனியர் குப்பன் தான். ஸோ இதுக்கு பின்னால ஒரு ஸ்டோரியே இருக்கு. அதை பத்தின விஷயங்கள் வந்து நம்ம மூர்த்தி அண்ணா வந்து யூடியூப்லயும் பேசியிருக்காரு. இந்த பக்கம் 60 வருஷம் பந்தம் நீங்க தான் எங்க சொந்தம், 60 இயர்ஸா இருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்கள் காயின் டவுன் பண்ணியிருக்கோம். அண்ட் கொங்கு குசின், ஆப்வியஸ்லி நீங்க நம்ம நிறைய நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெரைட்டி ஆஃப் குசின்ஸ் வந்து சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த கொங்கு ஸ்டைலுங்கிறது வந்து அந்த ஏரியாவுக்கே உள்ள ஒரு தனித்துவம். அந்த மசாலாவா இருக்கட்டும், the way they prepare, it is fantastic. Definitely you guys love it. ஆல்ரெடி நீங்க ஜூனியர் குப்பனாவுடைய ஃபேனா இருந்தீங்கன்னா ஜூனியர் மெஸ்ஸோடைய கிரேட்டஸ்ட் ஃபேனா மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. உள்ள வந்து இன்னைக்கு ஸ்டேஜ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து லான்ச் ஆக போகுது. கானா பாடுறதுக்காக ஒரு டீம் இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க வர போறாங்க, கானா பாட போறாங்க. கானா அண்ட் கானா, அதாவது பாட்டு இருக்க போகுது, சாப்பாடு இருக்க போகுது, புது மெனு லான்ச் பண்ண போறாங்க. இவ்வளோ எக்ஸைட்டிங்கான விஷயமெல்லாம் இருக்கு. நீங்க மயிலாப்பூர் பக்கம் வந்தீங்கன்னா டெஃபினட்டா ஜூனியர் மெஸ் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, டோன்ட் மிஸ் இட். நம்மளுடைய ஆறுமுகம் அண்ணா வந்து பொன்னாடை போற்றுவார்கள். நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். ஸோ பூகொத்து வந்து நம்மளுடைய மூர்த்தி அண்ணா கொடுக்குறாரு. எங்களோட அழைப்பை ஏற்பட்டு இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஜூனியர் மிஸ் வந்து 1960 80 85 வரைக்கும் எந்த மாதிரி வந்து அப்பா கடை நடத்தினாங்க, எந்த மாதிரி ஒரு சௌகரியங்களோட எவ்வளோ சுத்தமாகவும் சுகாதாரமும் பண்ணாங்க அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வரணும். நீங்கள்லாம் அதை வந்து நல்ல முறையில் அதை பயன்படுத்தி உங்களுக்கெல்லாம் நல்ல உணவுகளை பரிமாறணுங்கிறதுக்காக இதை ஆரம்பித்து இப்போ ஒரு 6-7 மாதத்தில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குது உங்களோட ஆதரவோட. இப்போ வந்து நம்ம பாட்டுடன் சேர்ந்து கானாவுடன் சேர்ந்து மெஸ் உணவு அப்படிங்கிறதையும் கூடவே வந்து நாங்கள் ஒரு 7 புது வெரைட்டி ஆஃப் சிக்கன் மற்றும் உணவு வகைகளை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காக உங்களையெல்லாம் அழைச்சி நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று சேர்ந்து நம்ம பாட்டுடன் சேர்ந்து உணவை பரிமாறுறதுக்கு தயாராக இருக்கோம். அதை நீங்கள் எல்லோரும் வந்து உணர்ந்து அனுபவித்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. எல்லாத்துக்கும் மற்றும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன உணவு வகைகள் இருந்தது, நாங்கள் மெஸ்ஸில் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது அப்படிங்கிறத மறுபடியும் ரீலான்ச் பண்ணுறோம். அது ஒரு சில உணவுகளெல்லாம் நிறையா இருந்தது, கொஞ்சம் விடுபட்டதெல்லாம் முக்கியமானதெல்லாம் வந்து செய்யாத இருந்தோம். அதை இப்போ மறுபடியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது நல்ல வரவேற்பு கிடைக்குன்னு நம்புகிறோம். நீங்கள் எல்லாம் சுவைச்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பார்த்துருக்கேன். இது பார்த்துருக்கீங்களா? என்னடா இருக்குன்னு பார்த்துருக்கலாம். படிக்கல வேலு புதிய உணவுகள் பாரம்பரிய சுவை. காட்டுக்கோழி வறுவல், டொமேட்டோ சிக்கன், மட்டன் கடம்பா, சிக்கன் கீமா, மட்டன் பிரியாணி, விருதுநகர் சிக்கன், கீ சிக்கன், மட்டன் பிரியாணி, பிரெயின்,
இனிமேல் மூளை இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, நம்மகிட்ட மூளை இருக்குது. ஓகே, யாரா ஏதோ வால்வோ கார் வந்து நிற்குதுன்னு பார்த்தா அப்படி இறக்கிட்டு ஒரு கண்ணாடி போட்டு நெருப்புடான்னு நம்ம தலைவர் வர்றாரு. தேங்க்யூ வேலு. இப்போ நம்ம ஜூனியர் மெஸ் இந்த மாதிரி ஒரு களத்தை அமைச்சு கொடுக்குறோம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் முதல்ல வந்து வணக்கம். என ஒரு அற்புதமான விஷயம், இங்கே வந்து சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு வயிறார சாப்பிட்ற ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இசையோடும் கேட்டும் அவங்க வந்து இசையும் கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது திடீர்னு யாரோ ஒருத்தவர் டைரக்டர் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்போ இவங்க வாசிப்பாங்க, பாடுவாங்க, நல்லா பாடுறாங்களே, நம்ம படத்தில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு அந்த வாய்ப்பும் இங்கே அமைகிற மாதிரி இருக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கும். திடீர்னு யாராவது நடிகர்கள் சாப்பிட வருவாங்க, திடீர்னு ப்ரொடியூசர் சாப்பிட வருவாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தருணம் இது. இது நல்ல ஒரு அற்புதமான ஐடியா இந்த தீம். ஏன்னா எல்லா ஸ்டார் ஹோட்டல்லையும் வந்து நம்ம வந்து ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் கேட்போம், அது கம்மியாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லைனா ராஜா சாருடைய இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம கேட்போம். இப்படி தான் இருக்கும். அப்படி இல்லைனா எங்கேயாவது ரொம்ப ரேராக வீணை கச்சேரி நடக்கும், அதை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நம்மளுடைய டிப்பிக்கல் ஃபோக்கும் கானாவும் இங்கே வந்து நம்ம சாப்பிட்றவங்களுக்கு அவங்க பாடலை கேட்டுட்டு அவங்க இசை வாசிக்கணுங்கிற அந்த வாய்ப்பை ஏற்படுத்துறது பெரிய விஷயம். அதே மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க, இது பாடல் வந்து பயங்கர சவுண்டாக இருக்கும், வேறு மாதிரி லிரிக்ஸில் இருக்கும், இது எப்படி சாப்பிட வர்றவங்களுக்கு அவங்களுக்கு இரிட்டேட்டிங் இருக்குமா இல்லையா அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் இருக்கலாம், மைல்டாக வந்து கேட்டுட்டு சாப்பிடணும். ஆனால் அப்படிலாம் இல்லை. பழைய விஷயங்கள் என்னவோ அதை அழகாக விரும்புகிறவங்க யார் வந்தாலும் அதை ரசிப்பாங்க, அதுக்காக நமக்கு தேடி வருவாங்க ஆடியன்ஸ். அப்படிங்கிறத நீங்கள் அழகாக அதை மைண்டில் வச்சு செஞ்சுருக்கிறீங்க. உண்மையிலே பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். இது யாருமே செஞ்சதில்லை, முதல் முறையாக இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய ஜூனியர் குப்பண்ணா, ஜூனியர் மிஸ், ஹோல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேக்கு மரமாட்டோம் தெளிவாக இருந்தவன, முருங்க மரமாட்டோம் முறிச்சி போட்டு போறவரு, அடி பாக்கு மரமாட்டோம் வசந்துதான் நின்னவர, நான புல்லாட்டம் நானாக வரைச்சவரே, அடியா உசிற பாட்டாக்கி ஜூனியர் குப்பனாவில் பாடுறேன். உங்க சந்தோஷத்தை பார்க்கத்தானே இன்னைக்கு பிக்தி நான் அழைப்புல வந்திருக்கேன். புளிப்பா புளி எங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா, புளிப்பா புளி எங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா, பார்த்தா பாவக்காயில பருவத்துல கொய்யாக்கா, பார்த்தா பாவக்காயில பருவத்துல கொசாக்கா, சொக்கா நடக்கும் போது சுத்த வேணும் பூசணிக்கா, ஆத்தா கண்டெடுத்த அழகான ஜாதிக்கா, புளிப்பா புளி எங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா. சிரிச்சா மாதுளங்க அதை சேர்த்து விட்டா மிளகா, மூக்கோ முந்திரிக்கா மொழி ரெண்டும் சுடுதக்கா, சிரிச்சா மாதுளங்க இதை சேர்த்து விட்டா மிளகா, மூக்கோ முந்திரிக்கா மொழி ரெண்டும் சுடுதக்கா, எடக்கா மடக்கா எரி கண்ட தூடுக்கா, எடக்கா மடக்கா எரி கண்ட தூடுக்கா, கொடிக்கா உடல் அழகி கொண்டு போற மாங்கா, கொடிக்கா உடல் அழகி கொண்டு போற மாங்கா, புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா, புளிப்பா புளியங்க அவ புடவ கட்டுன வெள்ளரிக்கா. முள்ளிருக்கும் பலாக்காட முழுசாவ கொய்யாக்கா, முத்தாத கத்திரிக்கா தொங்குது காதில் டோலக்கா, முள்ளிருக்கும் பலாக்காட முழுசாவ கொய்யாக்கா, முத்தாத கத்திரிக்கா தொங்குது காதில் டோலக்கா, ஏலக்கா வழக்கா இனிக்கும் பேச்சு நெல்லிக்கா, ஏலக்கா வழக்கா இனிக்கும் பேச்சு நெல்லிக்கா, கொடிக்கா உடல் அழகி கொண்டு போற மாங்கா, கொடிக்கா உடல் அழகி கொண்டு போற மாங்கா.
மூங்கில் கால் நேக்கா முடிஞ்ச எட சொரக்கா கையிரண்டு முருங்க காதில் காய்ச்சிருக்குது வெண்டக்கா மூங்கில் கால் நேக்கா முடிஞ்ச எட சொரக்கா தலுக்கா மினுக்கா தள்ளாத தேர்போக்கா தலுக்கா மினுக்கா தள்ளாத தேர்போக்கா கொடிக்கா உடல் அழகி கொண்டு போறமாங்க கொடிக்கா உடல் அழகி கொண்டு போறமாங்க. நன்றி, தேங்க்யூ. रखियो बड़ा चूले लालन सिंदरेदा सेवड़दा सहिशा बास कलंदर दमादम मस्त कलंदर अली दम दम वे दमादम मस्त कलंदर अली शाबाश कलंदर